சற்று முன்பு அமைச்சரவையில் திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதை பற்றித்தான் இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அமைச்சரவை மாற வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்து விட்டதா, இதை பற்றியே இந்த காணொளியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக நிறைய விதமான பரபரப்பான விஷயங்கள் அப்படின்றது நகர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, தமிழ்நாட்டுடைய அமைச்சரவையில் சில விதமான மாற்றங்கள் அப்படின்றது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரீசன்ட் டைமில் நிறைய விதமான தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் யார் என்ன பண்ணுறாங்களோ தெரில, அமைச்சர்களை மட்டும் சல்லடை போட்டு சலிச்சு மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அது எதுக்கு தான் மாற்றுறாங்க, என்ன விஷயம் ஒன்றும் புரியலப்பா நமக்கு. ஏன்னா நிலைமைகள் அப்படி போயிட்டுருக்கு திமுகவில். கேகேஎஸ்ஆரை மாற்றினீங்க, அமைச்சர் கருப்பண்ணனை மாற்றினீங்க, அதுக்கப்புறம் நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய ஆவடி நாசரை மாற்றினீங்க. இப்படி ஒருவரையாக மாற்றி கொண்டே இருந்தால் நிலைமைகள் என்ன ஆவது என்று கொஞ்சம் சொல்லி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதில் ஏகப்பட்ட விதமான பிரளயங்கள் அப்படின்றதும் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. திமுகவில் அமைச்சரவை மாற்றம் தவிர்க்கப்பட முடியாதது ஒன்று அப்படின்னாலும், தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் தானே ப்ரோ, தண்டிக்கப்படலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து திமுகவின் ஆட்சியில் இருக்கக்கூடிய 4 மாதத்துக்கு ஒரு முறை 5 மாதத்துக்கு ஒரு முறை அமைச்சரவை மாறுதுன்றது ஸ்டெபிலிட்டி இல்லையே. ஏன் ஏவாவேலுக்கிட்ட இருக்கக்கூடிய அமைச்சர் துறை சார்ந்த அமைச்சர் மாற்றலாமே, துரைமுருகன் கிட்ட இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான துறை சார்ந்த அமைச்சர் பதவியை மாற்றலாமே, அதெல்லாம் மாற்ற மாட்டுறாங்க. அதெல்லாம் ஏன் மாற்ற மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்குமே பார்த்திங்கன்னா புரியலை. காரணம் என்ன அப்படின்னா, அதெல்லாம் பணம் வேண்டும், பணம் என்பது அத்தியாவசியம், அவர்கள்கிட்ட இருந்து பணம் பிடுங்கப்பட வேண்டும். இப்படியெல்லாம் விஷயங்கள் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையில் நண்பர்களே, தமிழ்நாட்டுடைய அமைச்சரவையில் நிறைய விதமான பல்வேறு விதமான மாற்றங்கள் என்பது நடைபெறப் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறம் தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கு. ஸோ அதனால் அதை பற்றியுமே நம்ம கண்டினியூஸாக பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு நம்ம தள்ளப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டாலினுக்கு தேர்தலுக்கு பிறகு இன்னமும் நிறைய மினிஸ்டர் மாற்ற போகிறாங்களே. ஸோ அப்போ அது என்ன பண்ணுறது, தேர்தலுக்கு பிறகு வேலை செய்யாத, சரிவர வேலை செய்யாத ஏகப்பட்ட விதமான மினிஸ்டர்கள் பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க, சிட்டிங் மினிஸ்டர். ஸோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக மாற்றுதலையும் மாறுதலையும் பார்த்திங்கன்னா ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது நிச்சயமாக அது சேஞ்ச் ஆச்சுன்னா அதுவுமே ஒரு மிகப்பெரிய ஒரு பாதகத்தை ஏற்படுத்தும் என்றே நம்ம நினைக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. தமிழ்நாட்டுடைய அமைச்சரவையில் யார் யாருக்கெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட போகிறது, எந்தெந்த அமைச்சரெல்லாம் மாறுவார்கள் என்றைய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது என்பதை பார்த்து விடலாம். நன்றி.